இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால ஆட்சியில ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரி கூட கொண்டு வரல. இப்படி ஒரு ஆட்சி, மோசமான கேடுகட்ட ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு இடத்தை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி உங்க சட்டம்? தேசோலிங்க தொகுதியில பணப்பாக்கத்தில் டாடா நிறுவனம் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க கொடுத்த நிலம் தான், நீங்க கொடுத்த மண்ணு விவசாய நிலம். உங்க பாட்டன் பூட்டன் அந்த மண்ணை அந்த விவசாயம் பண்ண நிலத்தை புட்டிங் உங்க கையில இருந்து புட்டிங் எடுத்து டாடா 480 ஏக்கர் கொடுத்தாங்க. இதுல யாராவது பணப்பாக்கம் பகுதி இல்ல நெமிலி பகுதி இல்ல சோளிங்கர் சுத்தி இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு அங்க வேலை கொடுத்திருக்காங்களா? அப்ப எதுக்கு நம்ம அடையாளம், நம்ம மண்ணு கொடுத்து, நம்ம பாட்டம் பூட்ட இருந்த மண்ணை கொடுத்து நம்ம அடையாளத்தை அழிச்சு அவனுக்கு நம்ம கொடுக்கிறோம்? ஏன்? இதுதான் திமுக. அவசரமா அதை திறந்து வச்சுட்டாங்க. ஒண்ணுமே இந்த முடியல வேலை. ஆனாலும் இப்ப வேலை எடுக்கிறாங்க, 5000 பேர் எடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க, அந்த மண்ணை கொடுத்தவங்களுக்கு ஒரு வேலை கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இதுதான் திமுக. ஆனா இதே ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தை கொண்டு வருவோம். என்ன சட்டம்? தனியார் தொழிற்சாலை எங்க தொடங்கினாலும் 75 விழுக்காடு அந்த வேலையை நாங்க உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம் என்று ஒரு பொய்யை சொன்ன ஸ்டாலின் அவர்கள், இவரெல்லாம் ஆட்சி செய்ய ஒரு நாள் கூட தகுதியற்றவர், நேர்மை இல்லாதவர், பொய்யை சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து வேண்டும். அதனால்தான் நான் சொல்றேன், காலத்தின் கட்டாயம். இவங்களை பண்றது எல்லாமே சூழ்ச்சி தான். ஸ்டாலின் திமுக பண்றது எல்லாம் சூழ்ச்சி. 2 சமுதாயத்தை மோத விட்டு, 2 சமுதாயத்துல சண்டையை மூட்டிட்டு, 2 சமுதாயத்துல பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு இதுதான் செய்யற ஸ்டாலின். திமுக கை வந்தா கலை. அது திமுக PhD படிச்சிருக்கிறார். நமக்கு சமூக நீதினா என்ன? அடித்தள மக்கள் அத்தனை பேரும் முன்னுக்கு வர வேண்டும், உயர வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போகணும், பொருளாதார முன்னேற்றம். அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும். அதான் சமூக நீதி. ஆனால்தான் இன்று நம் கூட்டணியில் அத்துணை சமூக நீதிக்கு அடையாளம் உள்ள அத்துணை தலைவர்களும் நம் கூட்டணியில் இருக்கின்றார்கள். ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர் ராம்ஸ்டாங் அவர்கள் இருந்தாலும் சரி, யாதவர் மகாசபை அதை சார்ந்தவர்கள் அவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் நம்முடன் இருக்கின்றார்கள். அதனால நான் கேட்கிறேன், ஏமா ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான், நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஊர் மக்கள் அப்போ அந்த நேரத்தில் ஜாதி மதம் இனம் மொழி இந்த கட்சி அந்த கட்சி எதுவும் பார்க்க மாட்டீங்க. அந்த திருடனை புடுறா விரட்டி அடுறா துரத்தி விடுறான்னு எல்லாம் ஒன்னா சேருவீங்க. இன்னைக்கு திருடன் யாரு? திமுக. தமிழ்நாட்டை திருட வந்திருக்கின்ற திமுக. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்க. கட்சி ஜாதி மதம் ஏனோ மொழி எதுவும் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். உங்க பிள்ளைகளை புள்ள பிடிக்கிறவன் திமுக, உங்க பிள்ளைகளை அழிக்கின்றவன் திமுக, உங்கள் பிள்ளைகளை கெடுக்கின்றவன் திமுக, உங்க பிள்ளைகளுக்கு மதுவையும் கஞ்சாவையும் கொடுக்கின்றவங்க திமுக. அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாமே ஒன்னா சேர வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதான் நம்ம கடமை, என் கடமை. அதை தான் நான் பார்க்கிறேன். நான் அதுக்காக தான் இந்த கூட்டணியை நம்ம சேர்ந்து இருக்கிறோம். அதுக்காக உணர்வுபூர்வமாக இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள்.